ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் மேம்பாலம் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய பொன்மணி அரங்கத்துக்கு எழுத்தாப்பில் தாஜ்மஹால் பொருட்காட்சி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக 60 ரூபா வாங்குகிறாங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே வந்தோன்னு பார்க்கக்கூடியதே அவங்க சொன்ன அந்த தாஜ்மஹாலாக தான். தாஜ்மஹால் நல்லாவே அழகாக செட் போட்டிருக்காங்க. இது அதிகமாக சொல்லலாம், இந்த பொருட்காட்சி வந்தது மேக்ஸிமம் குழந்தைங்களாக இருந்தால் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பொருட்காட்சி. பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லைன்றதான் உண்மை. அந்த தாஜ்மஹால் செட் வந்து மேலே போய் நீங்கள் சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட நல்லா வசதியாகவே அமைச்சிருக்காங்க. சும்மா அட்டைன் போடலாம், நடந்து நீங்கள் மேலே போய் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கீழே அதுக்கு நேராகவே ஃபவுண்டைன்ஸ் அமைச்சு அதில் தண்ணி வந்துட்டுருக்க மாதிரியும் சுற்றி பூஜாடி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேலி மாதிரி அமைச்சு அந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து நம்ம தாஜ்மஹால் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரியே தான் இருந்தது. அதிகமாக இங்கே வந்தவங்க எல்லாருமே தாஜ்மஹாலுக்காக தான் வந்தாங்க. தாஜ்மஹாலில் நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதான் சொன்னாங்க. ஆனால் அதேபடியே எல்லாருமே முக்கால்வாசி வந்தது எல்லாருமே அந்த ஃபோட்டோஸுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பேனர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த பேனர்ஸ்லேயும் விதவிதமான விலங்குகள் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் பேக்ட்ராப்பாக வச்சு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்க பார்க்க முடிஞ்சுது. அடுத்து அப்படியே நீங்கள் உள்ளே கடந்து வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 கடைகள் தான் அமைச்சிருக்காங்க. அந்த 2-3 கடைகளும் நம்ம எப்போதும் போல் லேடிஸ்க்காக அமைச்சிருக்காங்க. வளையல், தோடு, அது மாதிரி ஐட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்களும் இருந்தது. சின்ன சின்ன பொம்மைகள் விளாட்றவாங்கள அது மாதிரி அமைச்சிருந்தாங்க. அடுத்து இன்டோர் கேம் மாதிரி நம்ம அந்த பலூன் சுடுறது அதெல்லாம் இருந்தது. அடுத்து குழந்தைங்கள் விளாட்றதுக்காக மிக முக்கியமாக இருந்தது. இந்த பொருட்காட்சி சொல்கிறது பெரியவங்களுக்கு இல்லை, அது முக்கால்வாசி குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா குழந்தைங்கள் விளாட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ஜாமான் அது மாதிரி விளையாட்டு ஜாமான் இருக்கிற மாதிரி கடைகள் தான் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக ராட்னம் ஆனால் நம்ம குழந்தைகள் இல்லை, பெரியவங்களும் விளையாடுற அளவுக்கு ஒரு 4-5 ராட்னம் இருக்குது. குழந்தைங்களுக்கு தனியாக 5 ராட்னம், பெரியவங்களும் குழந்தைங்களும் சேர்ந்து போகிற மாதிரி ராட்னங்கள் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி, பெரியவங்க போகிறது மாதிரி தனியாகவும் இருக்குது. இது மாதிரி தனித்தனியாகவும் அமைச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் தனியாக ஒரு 2, 3, 4, 5 இருக்குது. அதுக்கப்புறம் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ராட்னங்களும் இருக்குது. முக்கியமாக இங்கே என்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். எல்லா இதுக்கும் போனீங்கன்னா பானிபூரி, அந்த மிளகா பஜ்ஜி, அந்த அப்பளம் எல்லாமே இங்கே இருக்குது. முக்கியமாக அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். ஆனால் எல்லாமே மினிமம் ரேட்டே 30 ரூபா தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தண்ணி பாட்டில் கூட விலை அதிகம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 60+. இதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு எதாவது வாங்குறாங்களா, இந்த மாதிரி ராட்டினங்கள் போனால் தனித்தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணி போங்க. இது முக்கியமாக இப்போ நம்ம லீவ் நாளில் அதுவும் பொங்கல் டேஸ் வருது, பொங்கல் ஹாலிடேஸ் வருது. பசங்களை டெய்லியும் கூப்பிட்டுட்டு நம்ம எங்கேயும் வெளில போக முடியாது. ஸ்கூல் லீவ் விட்டால் பசங்களை வச்சுட்டு வீட்லேயும் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் இது மாதிரி இடத்துங்களுக்கு கூப்பிட்டு வரலாம். இது ஜனவரி 26 வரையும் இருக்குது. ஸோ என்ஜாயும் பண்ணலாம். நான் சொன்ன போல தான் நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு 1 hour 1.5 hour அவங்க விளையாட வச்சு ஏதாவது சாப்பிட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து விளையாட வச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ஏதாவது பொம்மைகள் டால்ஸ் எதாவது வாங்கி கொடுத்து ஒரு 2 hours 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான இடத்துல போடாத மாதிரி இருந்தது. போன தடவை போட்டிருந்தது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் இடம் கட்டுப்பாடு கூட மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுறது, அதுக்கப்புறம் அந்த டம்ளர்னு அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் பொருளை மேலே நம்ம சுற்றி நம்ம வளையல் போடுவோம்ல, வளையம், அது மாதிரி கேம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாயும் பண்ணலாம். பெரியவங்களும் சரி
சின்னவங்களும் சரி. ஆனால் பசங்களுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இந்த பொருட்காட்சி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் 60 ரூபா, மேலும் இங்கே பார்க்கிங்க்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கிங்க. பார்க்கிங் 20 ரூபா, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் 60 ரூபா இண்டிவிஜுவல் எல்லாருக்கும். பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.